السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்து இந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகளை, அவருடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை அல்லாஹு தஆலா லேசாக்கி அவருடைய ஹஜ்ஜை மபூராக ஆக்கி தந்து, இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும், இன்னும் இங்கே குளிர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இன்றைய நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. கோடை விடுமுறை என்ற அந்த கொண்டாட்டத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டாட்டத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் திண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்குகின்ற பொழுது நமக்கு ஒரு கவலை ஏற்படுகின்றது. நாம் நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிவிட்டு நம்முடைய அலுவல்களை நாம் நிம்மதியாக செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய குழந்தை எங்கே சென்று எந்த வம்பை இட்டு கொண்டு வரப்போகின்றது, எங்கே சென்று விழுந்து கைகால்கள் புண்ணாகி கொண்டு வரப்போகின்றது என்ற கவலையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் மிகப்பெரிய ஒரு கவலையினுடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான், வருடம் இதே செய்தியை ஏதாவது ஒரு நிகழ்வில் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஒரு சில இடங்களிலே மதரசாக்கள் மென்மேலும் அதிகரித்து மார்க்க கல்வியை அங்கங்கு புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம் முடிந்த அளவு மார்க்க விஷயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்
ஒவ்வொரு சில ஊர்களிலே இன்றைய நிகழ்வில் ஆண்டு விழாவும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய ஊரிலே நோன்புக்கு முன்பே ஆண்டு விழா நடத்தி நம்முடைய மதரசாக்கள் அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் மதரசாவினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியும் அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் நிகழவிருக்கின்றன. இப்படி பல கல்லூரிகள் நம்முடைய மார்க்க கல்வியை புகட்டுவதற்காக அங்கங்கே திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நமது ஊர்களிலும் திறக்குகின்றார்கள். இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரமலானுடைய மாதம் வந்தது, குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதினோம், ஓதவும் நாம் நம்முடைய காதுகளால் கேட்டோம். இது ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் நிகழக்கூடிய விஷயம். ஷவ்வாலுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம், குர்ஆனை நம்முடைய குழந்தைகளுக்கு விளக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாதம் என்ற அடிப்படையில் இன்றைய மாதங்களில் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் மதரசாக்கள் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் பணியே எவ்வாறு இருந்தது தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா என்பதாகத்தான் முதல் பணியையே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திலே துவங்கி வைத்தார்கள். அவர்களை ஓதுவீராக என்ற அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த உலகத்தினுடைய முதலாக இறங்கக்கூடிய குர்ஆன் வசனம், முதலாக நபிக்கு சொல்லப்பட்ட அந்த பணி, நீங்கள் ஓதுங்கள். அதிலேதான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. ஒரு மனிதன் குர்ஆனை கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்குகின்றாரே, அவரே உங்களில் சிறந்தவர் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். ஆனால் நாம் இந்த விடுமுறை காலங்கள் மட்டுமல்ல, வாரந்தோறும் நடக்கக்கூடிய விடுமுறைகளும் இடையிலே காலாண்டு அரையாண்டு என்பதாக விடுபடக்கூடிய அந்த விடுமுறைகளிலும் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு நாம் சுற்றுலா செல்வதற்கு மட்டும் மறப்பதில்லை. எங்காவது ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் அழைத்து சென்று விடுகின்றோம். அந்த நேரத்திலே நாம் கிடைக்கக்கூடிய நேரத்திலாவது மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை நாம் ஓத வைக்குகின்றோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, இந்த வேதம் இருக்குகின்றதே யாருக்கு இறங்கியது தெரியுமா? வேதம் கொடுக்கப்படாமல் இருந்த ஒரு சமுதாயத்திற்கு நாம் அந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். அவர்கள் அந்த குர்ஆனை தொடர்படியாக ஓதக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் குர்ஆனையும் அதிலுள்ள அந்த நுட்பங்களையும் அவர்கள் அறியக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் மேலே அந்த ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலே 4 வேதங்கள் இறங்கின. அந்த 4 வேதங்களும் அதிலே அல் குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான் இன்றளவில் அந்த உம்மத்தினர்கள் மத்தியிலே அவர்கள் கைகளிலும் மனங்களிலும் தவழக்கூடியதாக இருக்குகின்றதை தவிர வேறு எந்த வேதங்களும் அவர்கள் படிக்கக்கூடியதாகவோ அவர்கள் மனனம் செய்யக்கூடியதாகவே இருக்கவில்லை என்பதை நாம் இன்றைய காலங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தடவை ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மினாவிலே ஒரு முதியவரை சந்திக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த முதியவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்தினராக அழைக்குகின்றார். அந்த நேரத்தில் அவர்கள் இமாம் மாலிக் அவர்களை அவரிடத்தில் சென்று கல்வி கற்பதற்காக அந்த முதியோருடன் சேர்த்து 12 நபர்கள் அந்த கல்வியை கற்பதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, மதீனாவிற்கு அருகிலே
அந்த மதீனாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மினாவிலே ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்தித்ததனால் அவர்களை விருந்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்தில் இருந்த அந்த ரொட்டி துண்டை ஒன்றை இரண்டாக பிரித்து ஒன்றை ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுக்குகின்றார்கள். கொடுக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்களா என்பதாக அந்த முதியவர் கேட்குகின்றார். அப்பொழுது ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆம், நான் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவன் என்பதாக ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி சொன்னவுடனே அந்த முதியவர் கூறுகின்றார், குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள் தம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளிலிருந்து பாதியை அவர்கள் தர்மம் செய்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய வழக்கம் என்பதை அந்த முதியவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கூறுகின்றார்கள். ஆக இதுவெல்லாம் இந்த செய்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த முதியோரிடத்திலே நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள், எதற்காக செல்கின்றீர்கள் என்பதாகவெல்லாம் விசாரிக்கின்றார்கள். நாங்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கல்வி கற்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதாக கூறுகின்றார். நாங்கள் 12 நபர்கள் வந்தோம். ஒருவர் வரக்கூடிய வழியிலே இறந்து விட்டார். ஒரு ஒட்டகம் காலியாகத்தான் இருக்குகின்றது. நீங்களும் எங்களுடன் வர வேண்டும் என்று நாடினால் அந்த ஒட்டகையில் நீங்கள் பயணிக்கலாம் என்பதாக அந்த முதியோர் கூறுகின்றார். உடனே ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயாரிடத்திலே அனுமதி பெற்று அவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கல்வி கற்பதற்காக பயணம் செய்தார்கள் என்பதாக வரலாறிலே நம்மால் காண முடிகின்றது. ஆக இந்த அளவிற்கு கல்வி கற்பதிலே தீவிரமாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் இமாம்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அவரிடத்திலே ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை அந்த கல்வி தேட்டத்திற்காக அவர்களுடைய அந்த நோக்கம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த அளவிற்கு அவர்கள் உன்னிப்பாக ஒவ்வொன்றையும் கவனித்து பின்வரக்கூடிய சமுதாயங்கள் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதையே அன்றைய இமாம்கள் நமக்கு தெளிவாக கிதாபுகளிலே குறிப்பிடுகின்றார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் இல்மிலே தேட்டம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கல்வி என்ற விஷயங்களிலே அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி அந்த இடத்தில் சென்று நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நீங்கள் சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த சீன பிரதேசத்திலே நாட்டு மருந்துகள் தயாரிப்பதிலே அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் அங்கு சென்றாலும் சரி நீங்கள் அங்கு உள்ள கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் என்பது முக்கியமல்ல, நாம் கல்வி கற்பதுதான் முக்கியம் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மகனார் கல்வி கற்கக்கூடிய பாடசாலைக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகனார் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியரை சந்தித்து அவரிடத்திலே 1000 தீனார்களை கொடுக்குகின்றார்கள். ஒரு தீனாரை கொண்டு நாம் அன்றைய காலத்திலே ஒரு ஆட்டை வாங்கிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொகையை அவரிடத்திலே கொடுக்குகின்ற பொழுது அந்த ஆசிரியர் கூறுகின்றார், எனக்கு இவ்வளவு தொகை தேவையில்லை என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது, நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்குகின்றதே, அது எவ்வளவு பெரிய மகத்தான பணி தெரியுமா? அந்த பணிக்கு நாங்கள் கொடுப்பது ஈடாகாது. இது அந்த பணியை கொடுக்கக்கூடிய அந்த ஹதியாவே மிகவும் குறையது என்பதை ஹஸ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுடைய அந்த ஆசிரியருக்கு சொன்ன அந்த செய்தியை ஹஸ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்படி இந்த கல்வியுடைய விஷயத்திற்காக நம்முடைய பிள்ளைகளையும்
சரி, நாமும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, நாம் கல்வியை கற்பதற்கு நாம் முற்பட வேண்டும் என்பதையே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஒரு தடவை ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தௌராத்துடைய வேதத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உம்மத்தினர்களுக்கு இந்த நேரத்திலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருந்தாலும் என்னையும் இந்த வேதத்தையுமே பின்பற்றி இருப்பார்கள் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறுகின்ற பொழுது, அந்த நேரத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவிற்கு அவர்களுக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இப்படி இன்றைய காலங்களில் நாம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், மிகப்பெரிய ஒரு பட்டதாரியாக வேண்டும் என்பதாகத்தான் நினைக்கின்றோமே தவிர மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி நாம் எத்தனை பிள்ளைகளை உருவாக்கி இருக்குகின்றோம் என்பதை நினைக்குகின்ற பொழுது நாம் முற்றிலுமாக இஸ்லாமியர்கள் 0% தான் இருக்குகின்றோம் என்பதை இன்றைய நேரத்திலே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஆங்காங்கே மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏதோ புல்லை பிடிப்பவனை போன்று தேடி அவர்களை வலை போட்டு பிடித்து இழுத்து கொண்டு ஓத வைக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைய காலத்தில் காண முடிகின்றது. ஆக நாம் கல்வியுடைய விஷயத்திலே மிகவும் பின்தங்கியே இருக்குகின்றோம். நம்முடைய வீட்டிலே நாம் நமக்கு என்னென்ன தேவை இருக்குகின்றதோ அனைத்தையும் ஏற்படுத்துகின்றோம். அதுபோன்று நம்முடைய இல்லத்திலும் ஒரு மார்க்க அறிஞர் உருவாக வேண்டும் என்ற அந்த நியத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தோமையானால் நம் பின்னால் வரக்கூடிய சமுதாயங்கள், நம்முடைய சந்ததிகள் தெளிவாக இந்த உலகத்திலே அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் புரிந்து வாழ்வதற்கு இயல்பாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய விஷயங்களிலே கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதன் கல்வி கற்பதோடு மட்டும் இருந்து விடாமல் அந்த கல்வியை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அந்த கல்வி தன்னோடு முடிந்து விடாமல் மற்றவருக்கும் அந்த கல்வியை போதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு, இவர்கள்தான் சிறந்தவர்கள், இவர்கள் இந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இன்றைய காலத்தில் எத்தனை பேர்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையிலே இருக்குகின்றோம், எத்தனை பேருக்கு குர்ஆனுடைய ஓதக்கூடிய பழக்கம் இருக்குகின்றது, எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக வேதனை தரக்கூடிய விஷயங்கள் தான். மிகப்பெரிய தொழுகையாளியாக இருக்குகின்றார்கள், ஆனால் அவர்களிடத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இல்லை, குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இன்றைய காலத்திலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வயது வித்தியாசம் பார்க்காமல் நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த குர்ஆன் உங்களை பாதுகாக்கும் என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு 2010 நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அது செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் தெளிவாக அந்த செய்தி வெளியானது. 2010 ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல், அவர் எப்பொழுதும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர். அந்த குர்ஆன் இல்லாமல் அவர் எங்குமே பிரயாணம் செய்ய மாட்டார். அந்த குர்ஆனும் கையுமாக இருக்கக்கூடிய அந்த வக்கீல் ஒரு தடவை ட்ரெயினுடைய டிக்கெட் வாங்கி அவருடைய அந்த சீட்டிலே அவர் அமர்ந்து விட்டார். அமர்ந்து அவர் அந்த பெட்டியை திறந்து பார்க்குகின்ற பொழுது அவருடைய பணியால் அதிலே குர்ஆனை எடுத்து வைக்க மறந்துவிட்டார் என்பதாக தெரிகின்றது. அவர் குர்ஆன் ஓதாமல் அந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை என்ற அந்த முடிவுக்கு வந்து அந்த ட்ரெயினை கேன்சல் செய்துவிட்டு அவர் இறங்கி அவருடைய இல்லத்திற்கு சென்று திரும்பவும் குர்ஆனை எடுத்துக்கொண்டு அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். அடுத்து வரக்கூடிய ட்ரெயினிலே டிக்கெட்டை எடுத்து அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் எந்த ட்ரெயினிலே டிக்கெட் எடுத்து அமர்ந்திருந்தார்
இருந்தாரோ அந்த ட்ரெயின் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை சந்தித்து அவர் அந்த ட்ரெயினில் கிராஸ் செய்யும் பொழுது பார்க்குகின்றார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பழக்கத்தினால் நம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்குகின்றான் என்பதை அவர் அந்த நேரத்தில் உணர்ந்து அவர் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் அவர் பேட்டி கொடுக்குகின்ற பொழுது கண்ணீர் மல்க மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் உணர்த்துகின்றார், நீங்கள் குர்ஆனை கற்றுப்பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனாக்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதை அந்த நேரத்திலே அவர் உணர்த்துகின்றார். இந்த குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைய காலத்தில் நினைக்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஹாஃபில்களும் அதிகமாக இருக்குகின்றார்கள், ஆலிம்களும் இருக்குகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கியாமத் நாளன்று கல்வி என்பது உயர்த்தப்பட்டுவிடும் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லவா. அந்த காலம் நம்மிடத்திலே வந்துவிட்டதோ என்ற அந்த சிந்தனை நமக்கு தோன்றுகின்றது. வரக்கூடிய காலங்களிலே எத்தனை ஹாஃபிஸ்கள் உருவாகின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர எத்தனை பட்டதாரிகள் உருவாகின்றார்கள், அவர்களினால் இந்த உலகத்திற்கு என்ன பயன் என்பதை நாம் நோக்குகின்றோமே தவிர எத்தனை பேர்களை உருவாக்கி மறுமைக்கு பலனாக நம்முடைய மக்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய ஊர் மக்களை, நம்முடைய நாட்டை நாம் தெளிவுபடுத்துகின்றோம் என்பதை நாம் யாரும் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருப்பதினால்தான் நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் நாம் சந்திக்க நேரிடுகின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த கல்வியுடைய விஷயங்களிலே பல விஷயங்களை நமக்கு போதித்து காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த கல்வியுடைய விஷயங்களில் நாம் பின்தங்கிதான் இருக்குகின்றோம் என்பதற்கு இன்றைய நடைமுறைகளிலும் நாம் கண்கூடாக பார்த்துக்கொண்டு, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, ஆனால் உலக கல்வியிலே நாம் முற்றிலுமாக அதிலே வெற்றி பெற்று விடுகின்றோம். ஆனால் மார்க்க கல்வியிலே நாம் பொடுபோக்காக இருந்து நாமும் சீரழிந்து நம்முடைய பிள்ளைகளும் சீரழியக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குகின்றோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் இது போன்ற விடுமுறை நேரங்களையாவது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய நேரத்தில் இந்த விடுமுறை காலங்களிலே என்னென்ன வகுப்புகள் நடக்குகின்றதோ, இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் நடக்குகின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய குழந்தைகளும் நாமும் பங்களிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் மனதில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்வோமேயானால் நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய ஊர் மக்களும் சரி, எல்லா வகையிலும் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை நம் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் உருவாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.